ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிசா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப அழகான ஒரு கார் மியூசியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மியூசியம் எங்கே இருக்குன்னா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. நாங்கள் மைசூருக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ அப்போது சாட்டர்டே சண்டே எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தப்போ இந்த மியூசியமை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மியூசியம் ஸ்ரீரங்கப்பட்டணம் போகிற வழியில் பைபாஸ் ரோட்டில் தான் இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மியூசியமுக்கு போகும்போது உள்ள என்ட்ரி ஆனவுடனே செம எக்ஸைட்டிங். தூரம் இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே இது பார்க்க வேண்டிய மியூசியம். ஸோ அவ்வளோ அழகான கார்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்ட்ரி போகலான்னு நினைக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கார் டயரோடைய சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் என்ட்ரி லுக். ஸோ இது பேர் பயணா. இங்கே டிக்கெட் கொஞ்ச நாளைக்கு முன்ன வரைக்கும் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பட் இப்போ தசரா டைமுங்கிறதுனால 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போனதும் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போகலான்றதுக்குள்ளே அந்த கார் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கார் அங்கே பார்க்க லுக் சூப்பராக இருந்தது. ஃபுல் பிளாக் கலர். ஸோ பளபளன்னு இருந்துச்சு. சரி, ஒரு வாட்டி போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்புறம் போய் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளேயே நிறைய பேர் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப பழைய காலத்து கார், ஓல்டு கார். இது யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீரேந்தர் ஹெகடே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காரை. ஸோ கார்கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துடைய மேப். ஸோ இந்த பைபாஸ் ரோடுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பயணா அப்படிங்கிற ஒரு மியூசியம் அமைஞ்சிருக்கு. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு உள்ளே போயாச்சு. ஸோ உள்ளே போனதும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பழைய காலத்து டயர்ஸ், லைக் மாட்டு வண்டி சக்கரம், குதிரை வண்டி சக்கரம், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எத்தனை குதிரை வண்டிங்க இருக்குது. ஆக்சுவலாக இது வீடியோ ரொம்ப பெருசாக போட வேண்டியது. பட் பெருசாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் பார்ட் 1 பார்ட் 2ன்னு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாம் கூட பாருங்கள். ஸோ இங்கே நிறைய கார்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட கார்ஸ், எல்லாமே பழைய காலத்து கார், சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸை பாருங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா கார்ஸையும் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு காரும் சும்மா அப்படியே பலன்னு இருக்குது. ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இயர்ஸ் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம மைசூர் மகாராஜா அவர்கள் யூஸ் பண்ண கார்ஸ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வேறு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பபாய். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.